பாஜகவோடு கூட்டணி, பாஜகவோடு பேச்சுவார்த்தை, பாஜக தலைவரோடு மேடையை பகிர்ந்து கொண்டிருந்த ஓபிஎஸ் நேற்றைய தினம் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாமல் நாளைய தினம் வருவதாக கூறி சென்றார். இதற்கு மத்தியில் இன்று என்ன நிகழ்த்துவது, என்ன நடத்துவது அப்படின்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பல விஷயங்கள் குறித்து ஆலோசித்ததாக தகவல்கள் வருகின்றது. இந்த சூழலில் ஓபிஎஸ் அவர்களுக்கு முழு அதிகாரத்தை வழங்கி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தொகுதி பிரச்சனை இல்லை சின்னம் பிரச்சனை அப்படின்னு 2-3 விஷயங்கள் பேசப்பட்டது. ஏன் நேற்றைய தினம் கையெழுத்தாகலை அப்படின்னு, அதற்கு ஓபிஎஸ்க்கு எந்த முடிவும் எடுக்கலாம் அப்படின்னு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. செய்தியாளர் ராமச்சந்திரன் கூடுதல் விவரத்தோடு இருக்கிறார். ராமச்சந்திரன், இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் பேசப்பட்டது, பாஜக தரப்பில் சொல்லப்பட்ட செய்திகள் என்ன, அதற்கு இந்த கூட்டத்தில் ஆற்றப்பட்ட எதிர்வினை என்ன? வணக்கம். முன்னாள் முதலமைச்சர் திரு பன்னீர்செல்வம் தரப்பிலான அதிமுக தொண்டர் உரிமை மீட்பு குழு சார்பில் பாஜகவுடன் கூட்டணி வைத்து தேர்தல் சந்திக்கிறதுக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இதுவரை 3 கட்ட பேச்சுவார்த்தை நடந்த நிலையில் பேச்சுவார்த்தையில் ஒப்பந்தம் கையெழுத்தாகாமல் தொடர்ச்சியாக இழுபறி நீடித்து வருகிறது. குறிப்பாக முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வத்தின் மகன் திரு ரவீந்திரநாத் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட திட்டமிடப்பட்டுள்ளது. ஆனால் அதே தொகுதியை கூட்டணி கட்சிகள், பாஜகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் தேவநாதன் யாதவ் உள்ளிட்டவர்களும் கேட்பதாகவே தெரிவிக்கப்பட்டது. அதே போல தஞ்சாவூர் தொகுதியும் திரு ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் கேட்பதாகவும், ஆனால் கூட்டணி கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு ஜி கே வாசன் தரப்பிலும் அதே தொகுதியை கேட்பதாகவே தகவல் தெரிவிக்கின்றது. அதன்படி உடன்பாடு எட்டப்படாமல் தொடர்ச்சியாக பாஜக மற்றும் திரு பன்னீர்செல்வம் தரப்பில் இழுபறி நீடித்து வருகிறது. ஆகையால் இன்று இது குறித்து விரிவாக முடிவெடுப்பதற்காக அவரது ஆதரவாளராக இருக்கக்கூடிய 87 மாவட்ட ஆலோசனை கூட்டத்தை சென்னையில் இருக்கக்கூடிய எழும்பூரில் நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் அவரது முக்கிய ஆதரவாக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் திரு பண்டூட்டி ராமச்சந்திரன், அதே போல மனோஜ் பாண்டியன், கேசிடி பிரபாகர், வைத்தியலிங்கம் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் மிக பிரதானமாக ஒவ்வொரு மாவட்ட செயலரும் நேரடியாக திரு பன்னீர்செல்வம் வரவழைக்கப்பட்டு அவரிடம் எந்தெந்த தொகுதி, எந்த தொகுதி செல்வாக்கான தொகுதி, யாரை வேட்பாளர் நிறுத்துவது, எத்தனை தொகுதியில் போட்டியிடுவது என்பது குறித்து விரிவாக தற்பொழுது கருத்துக்களை கேட்டறிந்து வருகிறார். மேலும் இந்த ஆலோசனை கூட்டத்தின் அடிப்படையில் முழுவதுமாக முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தை திரு பன்னீர்செல்வத்துக்கு வழங்கி தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதாவது எந்த தொகுதி, எத்தனை தொகுதியில் போட்டியிடுவது குறித்து முடிவெடுக்கக்கூடிய முழு அதிகாரமும் திரு பன்னீர்செல்வத்துக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஒவ்வொரு மாவட்டத்திலாக தற்போது ஆலோசனை கருத்துக்களை கேட்கப்பட்டு வருகிறது. கருத்துக்களின் அடிப்படையில் தனது அடுத்த கட்ட நிலைப்பாட்டை திரு பன்னீர்செல்வம் எடுப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பிறகு நேரடியாக பாஜக அலுவலகம் சென்று அந்த ஒப்பந்தத்துக்கான கையெழுத்திடுவதற்கான இறுதிக்கட்ட பணியில் ஈடுபடுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.